ஓம் சக்தி பராசக்தி. வெள்ளிக்கிழமை அம்மாவுக்கு அபிஷேகம், பால் அபிஷேகம் பண்ணுறேங்க. வெள்ளிக்கிழமை வாரம் வாரம் அம்மாவுக்கு அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணுங்க. வீட்டில் இருக்காங்க அம்மா. அவங்களுக்கு பாவாடை எல்லாம் கட்டி அம்மாவுக்கு ட்ரெஸ்ஸு பாவாடைலாம் எடுத்து வச்சுருக்குறாங்க. இன்னொரு வீடியோவில் நான் காட்டுறேன். வாரம் வாரம் வெள்ளிக்கிழமைனா அம்மாவுக்கு அபிஷேகம் பண்ணிவிடுவேன். திருவேற்காட்டில் வாங்கினாங்க இந்த அம்மன் சிலை. நான் எங்கள் ஃப்ரெண்டெல்லாம் போயிருந்தோம், வாங்கினேன். காசி மாலை பாருங்கள் அம்மாவுக்கு. ஃபஸ்ட்டு இந்த சிலை தாங்க வச்சுருந்தேன். பால் அபிஷேகம் பண்ணும்போது அப்படியே அந்த பெயிண்டெல்லாம் அப்படியே வந்துடுது. அதனால் இந்த சிலை வாங்கினேன். இருந்தாலும் என் மனசுக்கு ஒரு என்னடா அம்மாவுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு இருந்தோம், பண்ணலையேன்ட்டு கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் கோவிலில் கேட்டது போல் பெயிண்ட் அடித்து கொடுக்கணும் அம்மாவுக்கு, அப்படி போயிடுச்சு அப்படின்னு. அவங்களாம் சின்ன சிலைக்கெல்லாம் அடிக்க முடியாதுனாங்க. அப்புறம் நானே அந்த கோல்டு கலரு, ரெட் கலரு, க்ரீனு, அப்புறமா அந்த சாண்டல் கலர் போல் வாங்கி நானே அடித்தேங்க பெயிண்ட்டு. இந்த கிரீடம் எப்படி இருக்குது சொல்லுங்கள். அம்மாவுக்கு வாங்கினேன். எல்லாம் பாரிஸில் ஒரு சின்ன கடை தாங்க, இதெல்லாம் பாரிஸில் தான் வாங்கினேன். அம்மாவுக்கு வெள்ளிக்கிழமை அபிஷேகம்லாம் பண்ணி அலங்காரம் பண்ணி, அம்மா எப்படி இருக்காங்கன்னு சொல்லுங்கள். நீங்கள் நான் எப்படி அலங்காரம் பண்ணியிருக்கேன்னு சொல்லுங்கள். நானே அடித்தேங்க பெயிண்ட்டு. எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. அழகாக அந்தந்த கலருக்கு அழகாக அடித்தேன். அம்மாவுக்கு வெள்ளிக்கிழமை தீபார்த்தனை பண்ணி ஆர்த்தி காமிச்சு எல்லோரையும் நல்லா வச்சுக்கோங்க. அம்மா தாயி ஓம் சக்தி பராசக்தி எல்லாருக்கும் பக்கத்துணையாக இருக்கணும் அம்மா. நீங்கள் வெள்ளிக்கிழமை நல்லபடியாக முடிஞ்சதுங்க. அம்மாவுக்கு அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி தீபார்த்தனை பண்ணேன், நல்லபடியாக முடிஞ்சது. எல்லா புகழும் இறைவனுக்கு. ஓம் சக்தி பராசக்தி அம்மா எல்லாருக்கும் பக்கத்துணையாக இருக்கணும் தாயி. ஓம் சக்தி.